ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெடையும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வச்சு தான் செஞ்சுருக்கோம். பீட்ரூட்டோட ஸ்கின் மட்டும் இருந்த போதும் நீங்கள் ஹெடையை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீட்ரூட்டோட அந்த தோலை மட்டும் நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் டீ பவுடர் எடுத்துருக்கேன். வீட்டில் சாதாரண டீ பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இந்த 2 பொருளை மட்டும்தான் வச்சு இந்த ஹேடை பண்ணியிருக்கோம். வேறு எந்த ஒரு பொருளும் நம்ம ஆட் பண்ணவே இல்லைங்க. இப்போ இந்த டீ பவுடரை ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கருகணும், நல்லா கருப்பு கலராக ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. டீ பவுட்ரு பொதுவாக நமக்கு நல்லா, அதாவது ஹேர் கலருக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம டீ டிகாஷன் எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதை நிறைய யங்கர்ஸும் நல்லா விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் போய் பார்லர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணி தன்னுடைய ஹேருக்கு ஹேர் கலர் பண்ணுறாங்க. அது நிச்சயமாக பார்த்திங்கன்னா கெமிக்கல் கண்டிப்பாக கலந்து தான் எந்த ஒரு பார்லையுமே உங்களுக்கு ஹேர் கலர் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வீட்டில் சாதாரணமாக இந்த டீ பவுடரை நல்லா திக்னஸாக டிகேஷனை எடுத்து நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்டும் வராது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹேரும் கலரிங்காக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ரொம்ப லாங் லாஸ்டிங் டைமாக உங்களுக்கு ஹேரில் அப்படியே பிடிச்சிக்கும். நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய வீடியோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 12 வயசு குழந்தைகள்லேருந்தே வாட்ச் பண்ணுறாங்க. நிறைய பேர் நான் இப்போ கோயில் போகும்போதோ இல்லை வெளியில் போகும்போதோ சின்ன குழந்தைங்க கூட கேட்பாங்க. இது இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய குழந்தைகளுக்கே இருக்குது. அவங்கவுங்க அம்மாக்களும் கேட்குறனால தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கருமையாயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நான் அதை நான் போட்டுரு. இந்த அளவுக்கு கருமையாக இருக்கணுங்க. ஏன்னா சின்ன குழந்தைகளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஹேர் கலர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த ஹேரை யாருக்கும் பிளாக்காக வச்சுக்கணும்னு விரும்ப மாட்டேங்கிறாங்க. ப்ரௌன் கலராக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுக்காக இதை நான் சொன்னேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச அந்த பீட்ரூட்டோட தோலை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா என்ன ஆகும் அப்படின்னா அரை டம்ளராக வரணும். அது வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஹீட்டை வச்சுட்டு நல்லா அந்த கலர் வரும். நமக்கு நல்லா டார்க் ரெட் கலரில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதுவும் உங்களுக்கு ஹேருக்கு எந்த ஒரு பாதிப்பை அதனால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வீட்டில் நம்ம தினம் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு உங்களுடைய ஹேராக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கே அது நல்ல வித்தியாசம் தெரியும். ஹேர் உங்களுக்கு கொட்டை, அந்த முடி நீங்கள் கோம்பு போடும்போது ஒரு முடி கூட வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து நல்லா ஆறிடுச்சு. நான் வெளியில் கொண்டு போய் தான் வச்சுருந்தேன். இப்போ இந்த டீ பவுடரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி டீ பவுட்ரு ஓரளவுக்கு ஒரு அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் கூட அரைச்சா போதும், நல்லாவே அரைச்சி. இதை நீங்கள் ஜலிக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா நல்லா உங்களுக்கு அந்த கரும்பாக நம்ம வறுத்து வச்சிட்ருக்கறனால நல்லாவே பவுடர் ஆகிடும். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம 5 ஸ்பூன் டீ பவுட்ரு நம்ம எடுத்துருக்கோம். இதில் வேறு எதுவுமே நீங்கள் அதாவது வேறு ஆலோவேரா ஜெல்லோ இல்லை தேங்காய் எண்ணெய் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டாம். நம்ம எடுத்து வச்ச இந்த பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தாராளமாக போதும். இப்போ இதை நம்ம பீட்ரூட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா வடிகட்டிக்குவோம். ஏன்னா அப்போ தான் இதில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கலரிங் கிடைக்கும். இதை நீங்கள் வச்சுட்டு இருக்கணும், ரெஸ்ட்டில் வைக்கணும், அந்த மாதிரி தேவை கிடையாது. நீங்கள் டக்குனே உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம்.
இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டைன்னு கூட நம்ம சொல்லலாங்க. இந்த பவுட்ரு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் இருந்தால் போதும். இப்போ மிச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் தான் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு பதமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெறும் அந்த பீட்ரூட் ஜூஸை மட்டும் இதில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கலக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம். அதில் மூடி வைக்கணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேண்டாம். இது வந்து டக்குன்னு செய்கிறது தான். இப்போ இது வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹேரில் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். 13 வயசு குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக ஒருவேளை அவங்க வந்து முடி சில பேத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போவே எனக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கே வந்து 4 முடி 5 முடி இந்த மாதிரி எதுக்கு நரைச்சிது அப்படின்னே தெரியவே இல்லை. அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு கெமிக்கல் வந்து டக்குன்னு நம்ம மாற்றலான்னு நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. பார்லரில் கூட்டிகிட்டு போய் எதையாச்சும் நீங்கள் பண்ணி அந்த குழந்தைகளோட முடி இருக்கிற முடியும் ஃபுல்லாகவே வந்து கிரே ஹேரை மாறிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வந்து இப்போ ஜடை போட்டிருந்தீங்கன்னா நல்லா பிரித்து விட்டுட்டு நல்லா கோம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதிலே வந்து பாதி டஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அப்புறமா நீங்கள் ஏதோ டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. கண்டிப்பாக நல்லா ஆனால் பிடிச்சிக்கும், நல்லா கருமையாக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா காஞ்ச பின்னாடி நீங்கள் அப்படியே வந்து அதுக்குன்னு தனியான ஒரு சீப்பு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் சீவிட்டு நீங்கள் 2 நாள் கழித்து கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவர் இப்போ நல்லா ரெய்னி சீசனாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1/2 ஹவர் கூட நல்லா வந்து ஃபேன் காற்றுல உட்காந்துட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கு பின்ன நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக குட் ரிசல்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்குங்க. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இந்த 2 பொருளுமே உங்களுக்கு சின்னதாக கூட சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரவே வருது. வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. இந்த ஒரு